மிஷின் மட்டும் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஐநோட் வேல்யூனா என்ன பார்க்கணும். ஐநோட்னா என்ன, ஹார்ட் லிங்க் சாஃப்ட் லிங்க் எப்படி பண்றது, ஹார்ட் லிங்க் அண்ட் சாஃப்ட் லிங்க். அண்ட் ஜாப்ல மொத்தம் 2 ஜாப் இருக்கு. ஒன்னு அட் ஜாப், another one is cron job. இது இல்லாம ஷெல் ஸ்கிரிப்ட்னா என்ன, ஷெல் ஸ்கிரிப்ட்னா என்ன, ஷெல் ஸ்கிரிப்ட் எழுதணும்னா எனக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு பார்க்கணும். இதுதான் நீங்க பார்க்கணும். ஸோ லினக்ஸோட கடைசி பார்ட் இதுதான். ஸோ இதுல ஐநோடு, ஹார்ட் லிங்க், சாஃப்ட் லிங்க், ஜாப், ஷெல் ஸ்கிரிப்ட், இதை பத்தி தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஐநோட் வேல்யூ இன்டெக்ஸ் மோடுன்னு சொல்லுவாங்க. ஈச் அண்ட் எவ்ரி ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரிஸ் இருக்கும். நீங்க ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணா ஒரு வேல்யூ, ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணா அதுக்கு ஒரு வேல்யூ. இது ஒரு இன்டெக்ஸ் மோட். இதுல என்ன இருக்குன்னா அந்த ஃபைலோட ஆர் அந்த டைரக்டரியோட மெட்டாடேட்டா இருக்கும். வாட் இஸ் மெட்டாடேட்டா? மெட்டாடேட்டானா அந்த ஃபைலோட இன்ஃபோ, ஃபைல் எப்ப கிரியேட் பண்ணிருக்காங்க, அந்த ஃபைலோட நேம் என்ன, அந்த ஃபைலுக்கு ஓனர் யாரு, குரூப் யாரு, அது பெர்மிஷன் எங்க இருக்கு, அந்த ஃபைல் எங்க லொகேட் ஆயிருக்கு, தட் அந்த ஃபைல் எப்ப கிரியேட் பண்ணாங்க, எப்ப மாடிஃபை பண்ணாங்க, எப்ப லாஸ்டா அக்சஸ் பண்ணாங்க, இதுதான் அந்த ஃபைலோட மெட்டாடேட்டா. ஸோ ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரி ரெண்டுத்துக்குமே எனக்கு என்ன இருக்கு, ஐநோட் வேல்யூ இருக்கும். ஸோ அந்த ஐநோட் வேல்யூ எனக்கு என்னன்னா சேஞ்ச் ஆகாது. ஈவன் தோ என் ஃபைல் நேம் நான் சேஞ்ச் பண்ணா கூட என்னோட ஐநோட் வேல்யூ என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகுது. எப்படி ஒரு காலேஜ்ல படிக்கும் போது ரோல் நம்பர்னு ஒன்று இருக்கு, அதுவே ஐநோட் வேல்யூ. ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரோல் நம்பர் இருக்கும். ரோல் நம்பர் எல்லாமே இருப்பாங்களா, அதே மாதிரி தான் இங்க ஃபைல் அண்ட் டைரக்டரி கண்டிப்பா என்ன இருக்கும், ஒரு ஐநோட் வேல்யூ இருக்கும். அந்த ஐநோட் வேல்யூ அந்த ஃபைலோட மெட்டாடேட்டாவை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கும். ஓகேவா? ஸோ ஹார்ட் லிங்க், சாஃப்ட் லிங்க், ஐநோட்னா இதுதான். ஜஸ்ட் கமாண்ட் ls-i கொடுத்தீங்கன்னா ஒரு ஐநோட் தெரியும், லிஸ்ட் வித் ஐநோட். சரி, அப்ப ஹார்ட் லிங்க், சாஃப்ட் லிங்க் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ இப்ப இது வந்து என்னோட டெஸ்க்டாப்பா, நீங்க அந்த ஆரோ மார்க் போட்டுருக்கல, இதெல்லாம் என்னன்னு தெரியுமா? ஷார்ட்கட்ஸ். வாட் இஸ் ஷார்ட்கட்ஸ்? ஈஸி டு அக்சஸ். உள்ள இப்ப என்னால குரோம்குள்ள நான் போகணும்னா இங்க போயிட்டு குரோம், விஷுவல் ஸ்டுடியோ நான் என்ன பண்ணேன், சர்ச் பண்ணி உள்ள போய் கிளிக் பண்றது நான் என்ன பண்றேன், ஷார்ட்கட்டா கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகேவா? இப்போ என்னோட குரோமை நான் டெலீட் பண்ணிட்டேன். எங்க அப்ளிகேஷன் என்னோட லேப்குள்ள போயிட்டு என் குரோமை டெலீட் பண்ணிட்டேன். இது இங்க இருக்குமா, இருக்காது? ஷார்ட்கட் இருக்கும், ஆக்சஸ் பண்ண முடியாது. என்ன சொல்றேன்னு புரியுதா? இப்போ உங்கள இங்க ஜூம் ஒன்று இருக்கா, நான் உள்ள போயிட்டு ஜூமை டெலீட் பண்ணிட்டேன்னா என்ன ஆயிடும், ஜூம் ஒர்க்கா அன்இன்ஸ்டால் ஆயிடும். ஆனா இந்த ஷார்ட்கட் அப்படியே தான் இருக்கும், பட் கிளிக் பண்ணா ஆக்சஸ் ஆகாது. இதுக்கு பேர் தான் சாஃப்ட் லிங்க். ஒரு ஃபைலை லிங்க் பண்ண போறேன், அந்த ஃபைல் எந்த பாத்துல வேணாலும் இருக்கலாம், இந்த பாத்துல தான் இருக்கணும், வேற எந்த பாத்துல தான் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. எந்த பாத்துல வேணாலும் இருக்கலாம், அந்த ஃபைல் இருக்கலாம். அத நான் என்ன பண்ண போறேன், ஷார்ட்கட்டுக்கு ஒரு லிங்கா கிரியேட் பண்ண போறேன். ஒரிஜினல் ஃபைல் டெலிட் ஆயிடுனா இந்த டூப்ளிகேட்டும் ஒர்க் ஆகாம போயிடும். ரெண்டுத்துக்கும் வேற வேற ஐநோட் வேல்யூ எனக்கு சொல்றது புரியுதா? சாஃப்ட் லிங்க், ஹார்ட் லிங்க். லிங்க்ல 2 டைப் இருக்கு. இது எல்லாமே ஐநோட் புரிஞ்சாதான். ஐநோடுங்கிறது ஈச் அண்ட் எவ்ரி ஃபைலுக்கு ஒரு நம்பர் வரும், அதான் ஐநோட். ஹார்ட் லிங்க், சாஃப்ட் லிங்க் நான் பண்றேன்னா ஒரு ஃபைலை வச்சுதான் நான் சாஃப்ட் லிங்க் பண்ண முடியும். அப்ப எனக்கு இன்னொரு ஃபைல் கிரியேட் ஆகும் அந்த இடத்துல. ஓகேவா? ரெண்டுத்துக்கும் வேற வேற ஐநோட் வேல்யூ இருக்கும். சாஃப்ட் லிங்க் பண்ணா டிஃபரெண்ட் ஐநோட் வேல்யூ வரும். சோர்ஸை டெலீட் பண்ணா டெஸ்டினேஷன் எனக்கு என்ன ஆயிடும்,
அதாவது சோர்ஸ் டெலிட் பண்ணா டெஸ்டினேஷன் ஒர்க் ஆகாம போயிடும். இது சாஃப்ட் லிங்க். இத ஃபைல்ஸுக்கு பண்ணலாம், டைரக்டரிஸும் பண்ணலாம். இத பண்ணும்போது தான் எனக்கு என்ன வரும், அந்த ஸ்கை ப்ளூ கலர்ல பாத்துருக்கீங்களா, அது சாஃப்ட் லிங்க்கு தான் வரும். சாஃப்ட் லிங்க் பண்ணீங்கன்னா டிஃபரண்ட் ஐனோட் வேல்யூ. ஓகேவா? சோர்ஸ டெலீட் பண்ணிட்டா டெஸ்டினேஷன் ஒர்க் ஆகாது. தென் இது போத் ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரிஸ் என்னால என்ன பண்ண முடியும், கிரியேட் பண்ண முடியும். அதுவே நான் ஹார்ட் லிங்க் பண்றேன்னு வைங்க, சேம் ஐனோட் வேல்யூ, எஸ், சோர்ஸ டெலீட் பண்ணாலும் எனக்கு என்ன ஆகும், டெஸ்டினேஷன் வில் ஒர்க். காப்பி பண்ணு. ஆனா இந்த சிங்க்ரனைஸ் ஆயிருக்கும். இப்ப இந்த ரெண்டு ஃபைல் இருக்கு அப்படின்னா ஒரு ஃபைல்ல நான் போய் ஒரு சேஞ்சஸ் பண்ணா அங்கேயும் சிங்க் ஆகும். ரெண்டுமே சிங்க்கும் ஆகும். அட் டைம்ல சோர்ஸ் டெலீட் பண்ணா டெஸ்டினேஷன் ஒர்க் ஆகும். ஒன்லி ஃபைல்ஸ் மட்டும் பண்ணுங்க. இதுதான் டிஃபரன்ஸ். ஹார்ட் லிங்க் சாஃப்ட் லிங்க் டிஃபரன்ஸ் கேட்டா இதான் சொல்லுவோம். ஹார்ட் லிங்க் சேம் ஐனோட் வேல்யூ வரும், சோர்ஸ் டெலீட் பண்ணாலும் டெஸ்டினேஷன் ஒர்க் ஆகும், ஃபைல்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும். சாஃப்ட் லிங்க் டிஃபரண்ட் ஐனோட் வேல்யூ, சோர்ஸ் டெலீட் பண்ணா டெஸ்டினேஷன் ஒர்க் ஆகாது, ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரிஸ் எனக்கு என்ன ஆகும், இது வரும். ஆன்லைன் இது புரியுதா? எஸ் சார். இது சப்போஸ் யாருக்கு எந்த டவுட் இருந்தா நம்ம பிராக்டிகல் பண்ணும்போது ஒரு கிளியர் ஆயிடும். ஓகே, ஜஸ்ட் மிஷின் கோட்ல என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். $300ங்கிறது டைம் அவுட். நம்ம போன் டச் பண்ணலனா அதுதான். யூஎஸ் ரீஜன்ல மும்பை எங்க காமிக்குது, டவுன்லோட்ஸ்ல காமிக்கும், இல்ல டவுன்லோட்ஸ் இல்ல இதுலயும் காமிக்குது, சர்ச்லயுமே வருது. ஆனா ஒர்க் ஆகாது, அது ஒர்க் ஆகாது. sudo -i so cd/, ls போடுறீங்கன்னா ஃபைல் கூட லிஸ்ட் ஆகும். ls-i அதான் ஈச் அண்ட் எவரி ஃபைலுக்கு என்ன இருக்கும் எனக்கு ஐனோட் வேல்யூ. இதுதான் ஐனோட் வேல்யூ. ஐனோட் வேல்யூ எப்படி பாப்பீங்கன்னா ls-i கொடுத்தீங்கன்னா அந்த ஐனோட் வேல்யூ கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்றேன், இதை விட்டு வெளில வந்துடுறேன், ஒரு ஃபைலை கிரியேட் பண்றேன். vi சாம்பிள்னு ஒரு ஃபைலை கிரியேட் பண்றேன். இன்சர்ட் மோட் போறேன், 1 2 and 3 and 4 escape :w xml கொடுத்துறேன். இப்போ ls போட்டா சாம்பிள், ls-i கொடுத்தா வந்துருச்சா. இது கிரியேட் பண்ற எல்லா ஃபைலுக்குமே எனக்கு ஐனோட் வேல்யூ வந்துடும். இப்போ ஸ்டாட் சாம்பிள் இந்த ஃபைலோட நேம், இதான் மெட்டடேட்டா. ஃபைலோட நேம், ஃபைல் சைஸ், எந்த பிளாக், ரெகுலர் ஃபைலா என்ன ஃபைல், டிவைஸ், ஐனோட் வேல்யூ, எத்தனை லிங்க் ஆயிருக்கு, இதோட பெர்மிஷன் என்ன, இதோட யூசர் ஐடி யாரு, குரூப் ஐடி யாரு, எப்ப அக்சஸ் பண்ணிருக்காங்க, எப்ப மாடிஃபை பண்ணிருக்காங்க, எப்ப சேஞ்ச் பண்ணிருக்காங்க, எப்ப பர்த் ஆயிருக்கு. இதுதான் ஃபைலோட மெட்டடேட்டா. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த ஒரே ஃபைலுக்கு ஹார்ட் லிங்க் பண்ண போறேன், சாஃப்ட் லிங்க் பண்ண போறேன். இதே பாத்துல தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா, இதே பாத்துல தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எந்த பாத்துல வேணாலும் பண்ணலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் கமெண்ட் நான் என்ன பண்ண போறேன், ஹார்ட் லிங்க் பண்றேன். லிங்க் பண்ணேன் எல்என், இதான் கமெண்ட் எல்என். எந்த ஃபைல, சாம்பிள்ங்கிற ஃபைல. சோ எது கூட லிங்க் பண்ண போறேன், அந்த ஃபைல் எக்ஸிஸ்டிங் ஃபைலா இருக்கலாம் ஆர் புது ஃபைலா இருக்கலாம். ஹார்ட் லிங்க்னா நான் கொடுத்துக்கிறேன், நேம் கொடுத்துக்கிறேன். கமெண்ட் புரியுதா, எல்என் அந்த சோர்ஸோட பாத், எப்படி பாத் கொடுக்கணும் உங்களுக்கு தெரியும், ஸ்லாஷ் ரூட்டுக்குள்ள ஸ்லாஷ் சாம்பிள்.
இங்க நான் இப்படியே போகலாம் சாம்பிள் இங்க தான் இருக்கு ஹார்ட் லிங்க் எல்எஸ் போடுறேன் ஹார்ட் லிங்க் கிரியேட் ஆயிடுச்சா இப்ப கேட் சாம்பிள் ஆன்லைன் கேட் ஹார்ட் லிங்க் ஓகே இப்ப எப்போ 5 இப்ப அகைன் கேட் கொடுக்குறேன் 5 லைன் வந்துருச்சா கேட் சாம்பிள் 5 லைன் வந்துருச்சா ls hyphen I பாருங்க ஐநோட் வேல்யூ பாருங்க 1738069 ரெண்டுமே ஒரே தான் இதுக்கு பேரு ஹார்ட் லிங்க் இது ஃபைலுக்கு மட்டும் தான் பண்ண முடியும் இப்ப இதே சாம்பிள் நான் என்ன பண்ண போறேன் சாஃப்ட் லிங்க் கிரியேட் பண்ண போறேன் சோ சேம் ln தான் பட் ஹைபன் s சேம் ln கமாண்ட் தான் ஆனா என்ன பண்ணிருக்கோம் ஹைபன் s கொடுத்துட்டு எந்த ஃபைலுக்கு சாம்பிள்ன்ற ஃபைலுக்கு எந்த ஃபைல் கூட பண்ண போறேன் சாஃப்ட் லிங்க் நானே ஒரு டைம் கொடுத்துறேன் சாஃப்ட் லிங்க் என்டர் ls போடுறேன் கிரியேட் ஆயிட்ட சாஃப்ட் லிங்க் ஆனா என்ன கலர்ல வந்திருக்கு லைட் ப்ளூல வந்திருக்கு ஸோ லைட் ப்ளூல வந்ததால இது எனக்கு சாஃப்ட் லிங்க் ls hyphen I கொடுக்குறேன் பாருங்க வேற எனக்கு என்ன வந்திருக்கு வேற ஐநோட் வேல்யூ வந்துருக்கு ஸோ இதுலயும் எனக்கு என்னதான் இருக்கும் கேட் இதுலயும் நான் என்ன பண்ணலாம் 6 கேட் சாம்பிள்லயும் எனக்கு என்ன இருக்கு புரியுதா ஹார்ட் லிங்க் சாஃப்ட் லிங்க் பண்ணா டிஃபரெண்ட் ஐநோட் வேல்யூ நான் சொல்லிட்டேன் இப்ப அடுத்து சோர்ஸ் டெலிட் பண்றோம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் rm hyphen f சோர்ஸ் சாம்பிள் தானே கேட் ஹார்ட் லிங்க் ஒர்க் ஆகுதா கேட் ரெட் கலர்ல மாதிரி இருக்கா அக்சஸ் பண்ண முடியாம போயிடும் சோர்ஸ் இல்ல இத ஃபைலுக்கும் பண்ண முடியும் டேரக்டா ஹார்ட் லிங்க் ஃபைலுக்கு மட்டும் தான் பண்ண முடியும் ஷார்ட்கட்காக இப்ப cd ஸ்லாஷ் இப்ப பின் இருக்கு எது கூட கனெக்ட் பண்ணிருக்காங்க யூசருக்குள்ள பின்னு ஒண்ணு இருக்கு என்கிட்ட ரெண்டு டிஃபரெண்டான பாத் இருக்கு ரெண்டுத்தையும் நான் சிங்க்ரனைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம்னா ஹார்ட் லிங்க் பண்ணிடுவாங்க ஸோ சாஃப்ட் லிங்க்னா இது மாதிரி என் ஷார்ட்கட் கொண்டு வரதுக்காக பண்ணிடுவாங்க என்னோட எல்லாமே ஷார்ட்கட் பண்றதுக்காக தான் ஈஸி டு அக்சஸ் அதுக்காக இது பண்றாங்க ஆன்லைன் யாருக்கெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுது ஹார்ட் லிங்க் சாஃப்ட் லிங்க் வரல 51 காலைல போர் அவுட் போட்டுருந்தாங்கல்ல ஆன்லைன் புரியுதா யாருக்கும் புரியல பிராங்க்லின் ரோஹித் சோஃபியா ரமேஷ் எழிலரசி கோகுல் பிரவீன் பௌதாரணி என்ன சொல்றீங்க கேட்கல புரியுது ப்ரோ அண்டர்ஸ்டுட் இதான் ஆன்லைன் சாஃப்ட் இப்போ நான் ஒரு டைரக்டரி ஒன்று கிரியேட் பண்ற பாருங்க cd mkdir rates ln screens ஸோ இது கூட எது கூட பண்றேன் ஏதோ ஒன்று ஹார்ட் லிங்க் கொடுக்குறேன் லிங்க் கிரீன் ஹார்ட் லிங்க் நாட் அலோடட் ஃபார் டைரக்டரி அதே இதை நான் என்ன பண்றேன் -s மட்டும் கொடுக்குறேன் ஃபைல் எக்ஸிஸ்ட் ஆல்ரெடி இருக்குன்னு ஒரு ஹார்ட் லிங்க் கிரியேட் ஆயிடுச்சா ஹார்ட் லிங்க் கிரியேட் ஆயிடுச்சா ஸோ இதுக்கு இப்போ இது ஹார்ட் லிங்க் எல்எல் போடுறோம்னா சரிங்களா ஹார்ட் லிங்க் என்ன இது அப்படின்னு எனக்கு என்ன பண்ணுறோம் ஹார்ட் லிங்க் நெக்ஸ்ட் ஷெல் ஸ்கிரிப்ட் வாட் இஸ் ஷெல் ஸ்கிரிப்ட் இப்போ டைரக்ட் தான் பண்ணேன் ஆன்லைன் பண்ண முடியாது சாஃப்ட் லிங்க் பண்றோம் இப்போதானே காட்டணும் ஸ்டாக் ஸ்டாக் இந்த டீடைல்ஸ் கொடுக்கும்
இந்த ஃபைலோட நேம், அந்த ஃபைலோட ஐநோட் வேல்யூ, அந்த ஃபைலோட ஓனர் யாரு, குரூப் ஓனர் யாரு, அதோட பெர்மிஷன் என்ன, எப்ப கிரியேட் பண்ணாங்க, எப்ப மாடிஃபை பண்ணாங்க, எப்ப அக்சஸ் பண்ணாங்க இல்லையா லேட்டஸ்டா. இதுதான் ஸ்டாண்ட். ஒரு ஃபைலோட மெட்டா தெரியணும்னா நம்ம இன்ஃபோ கொடுப்போம்ல, போயிட்டு எந்த பாத்துல இருக்கு, அதை யார் பண்ணா என்ன, அதுதான் இங்க ஸ்டாண்ட்னு சொல்றாங்க. ஷெல் ஸ்கிரிப்ட். நீங்க ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட் எழுதணும்னா மொத்தம் 3 எழுதணும். அந்த இது ஒரு ஸ்கிரிப்ட் தான், ஒரு ஃபைல் தான் எழுத போறீங்க. அந்த ஃபைல் வந்து டாட் எஸ்ஹெச்ங்கிறதெல்லாம் டாட் எஸ்ஹெச் இதுதான் டாட் எஸ்ஹெச்னா இட்ஸ் ஷெல் ஸ்கிரிப்ட். அடுத்து என்ன பண்ணணும், அதுக்கு எக்ஸிக்யூட் பெர்மிஷன் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் டாட் எஸ்ஹெச்ல தான் இருக்கணும் கண்டிப்பா. முன்னாடி உள்ள நேம் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம், ஃபைல் டாட் எஸ்ஹெச், சாம்பிள் டாட் எஸ்ஹெச் எது வேணாலும் கொடுக்கலாம். பட் டாட் எஸ்ஹெச் தான் இருக்கும். chmod அதுக்கு என்ன பண்ணணும், எக்ஸிக்யூட் பெர்மிஷன் கொடுக்கணும். அப்பதான் அது ரன்னபிள் ஃபைலா மாறும். அடுத்து அந்த ஃபைலோட ஃபர்ஸ்ட் லைன் எக்ஸ்க்ளமேட்டரி /bin இந்த 3 மேண்டேட். எந்த ஃபைல் இருந்தாலும் இந்த 3 மேண்டேட் இருந்தாதான் இது ஷெல் ஸ்கிரிப்ட். தென் உள்ள நம்ம தப்பா கொடுக்கிறது, கமாண்ட் எரர் வருது, அது செகண்டரி. ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட்னா இதான் ஃபார்ம். டாட் எஸ்ஹெச்ல இருக்கணும். தென் chmod +x டாட் எஸ்ஹெச் bin bash. அதுக்கு ஒரு ஃபைல் இருக்கும்ல, vi sample.sh அதெல்லாம் ஃபைலுக்குள்ள வரும். ஃபைலுக்குள்ள இதெல்லாம் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் டாட் எஸ்ஹெச் ஃபைல் கிரியேட் பண்ணோம். அதோட ஃபர்ஸ்ட் லைன் என்ன இருக்கணும், ஹாஷ் எக்ஸ்க்ளமேட்டரி bin bash. அந்த ஃபைலுக்கு எக்ஸிக்யூட் பண்ணணும். இதெல்லாம் மேண்டேட்டரி. ஒரு ஃபைல்ல தப்புனா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. இதுக்குள்ள என்ன இருக்குன்னா சீரீஸ் ஆஃப் கமாண்ட்ஸ் இருக்கும். சீரீஸ் ஆஃப் கமாண்ட்ஸ் டு ஆட்டோமேட். இப்ப ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியருக்கு என்ன வேணும்னா, எப்போ டெய்லி லாகின் பண்ணும்போது அந்த மிஷினோட சிபி யூட்டிலைசேஷன் பார்க்கணும், மெமரி யூசேஜ பார்க்கணும், டிஸ்க் ஃபைல்ஸ் பார்க்கணும், எல்லாம் கரெக்டா இருக்கா, நார்மலா போயிட்டு இருக்கான்னு இதெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம செக் பண்ணணும். ஸோ அப்ப டெய்லி என்ன பண்ண மாட்டாங்க, இதெல்லாம் வந்து செக் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு ஃபைல் எழுதுவாங்க, அந்த ஃபைல்ல அந்த கமெண்டை கொடுத்துருவாங்க. அந்த ஃபைலை ரன் பண்றது மூலமா எனக்கு என்ன ஆயிடும், அந்த ஃபைல் எனக்கு அவுட்புட்டை காட்டிடும். ஸோ ஜஸ்ட் vi ஒரே வாய்ஸ் கொஞ்சம் ரொம்ப லோவா கேக்குது. எனக்கு மட்டும் தான், நான் திருப்பியும் ரீஜாயின் பண்ணுவேன் இப்ப சடனா. அதர்ஸ் வாய்ஸ் கிளியரா இருக்கா சங்கீதா? கிளியரா ப்ரோ. எஸ் ப்ரோ. சோஃபியா நீங்க உள்ள ரீஜாயின் பண்றீங்களா? ஓகே ஓகே ஓகே. ஸோ இன்சர்ட் மோடுக்கு போயிடுறேன். ஃபர்ஸ்ட் லைன் என்னவா இருக்கணும், எக்ஸ்க்ளமேட்டரி bin bash. என்ன பண்றேன், எக்கோ this my disk usage கொடுத்துட்டு disk usage கமாண்ட் என்ன, disk usage செக் பண்றதுன்னு கமாண்ட் என்ன, df-h df-h. இப்போ இதே மாதிரி எக்கோ மெமரி யூசேஜ் செக் பண்றது கமாண்ட் என்ன, free-h. இத என்ன எழுதிருக்கேன், ஃபர்ஸ்ட் லைன் bin bash னு கொடுத்துட்டேன். ரெண்டாவது எக்கோ பிரிண்ட் பண்ணி என்ன பிரிண்ட் பண்ணு, this is my file, this is in print பண்ணி என்ன கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ண போறேன், df-h and this is
ஆன்லைன் கேக்குதா? ஆன்லைன் கேக்குதா? இப்பதான் சார் கேக்குது. எஸ் சார். கரண்ட் கட் ஆகுதா? வைஃபை டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே. அப்படியே file dot message insert mode bin bash to so echo excuses so df -h memory usage free hyphen x இதான் கமாண்ட் கொடுத்துட்டு என்ன பண்றேன் escape colon w exclamatory இப்போ இங்க என்ன இருக்கு file.sh ஃபர்ஸ்ட் .sh ன்னு ஃபைலை கிரியேட் பண்ணிட்டேன் உள்ள bin bash ன்னு கொடுத்துட்டேன் இப்போ இதுக்கு என்ன பண்ணனும் எக்ஸிக்யூட் ஃபங்க்ஷன் கொடுக்கணும் chmod plus x file.sh இப்போ இந்த ஃபைல் நான் என்ன பண்ணனும் ரன் பண்ணனும் விண்டோஸ் வந்து கிளிக் பண்ணா ரன் ஆயிடுவான் இங்க அப்படி இல்ல ./file.sh ./file.sh என்டர் கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ள கொடுத்திருந்த கமாண்ட் இதான கொடுத்திருந்தேன் ஃபர்ஸ்ட் எக்கோ பண்ண கொடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் df-h கொடுத்தேன் வந்துருச்சா அடுத்து எக்கோ மெமரி யூசேஜ் கொடுத்துட்டு free -h கொடுத்திருந்தேன் அவுட்புட் வந்துருச்சா சோ எப்பலாம் இனிமேல் செக் பண்ணுமோ ./file.sh ட்ரை பண்ணா என்ன ஆயிடும் cat கமாண்ட் கொடுக்கிறது அந்த ஃபைலுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறது நான் இப்ப என்ன பண்றேன் இது எக்ஸிக்யூட் பண்றேன் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு கேட்டா ஆக்சுவல் ஃபைல்ல என்ன இருக்குன்னு இப்ப நான் எக்ஸிக்யூட் பண்ணதால இந்த ஃபைலை ரன் பண்றதால எனக்கு என்ன வருது அதுதான் ./file.sh இதுதான் ஒரு பேசிக்கான ஷெல் ஸ்கிரிப்ட் இது மாதிரி நிறைய ஷெல் ஸ்கிரிப்ட் இருக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் check if a file exists and is readable. எங்க ஒரு ஃபைல் இருக்கா இல்லையான்னு பார்க்கிறதுக்கு தேவையான ஷெல் ஸ்கிரிப்ட். all occurrence of the file. எங்க ஒரு ஃபைல் இருக்கு அந்த ஃபைல்ல AWS நிறைய இருக்கு ஃபுல்லா அஷூரா மாத்தணும்னா இந்த ஃபைல் எத்தனை லைன் இருக்கு மானிட்டர் disk usage and alert if 80%. disk usage வந்துட்டு 80% ஹிட் ஆனா எனக்கு என்ன பண்ணணும் இனிமே அலர்ட் செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான சிஸ்டம் தென் டீலிமினேட்டர் பிங் தி சர்வர் பேக்கப் இதெல்லாம் பேக்கப் எடுக்கிறதுக்காக உள்ளது இது எல்லாமே சம் ஆஃப் த மேஜர் ஷெல் ஸ்கிரிப்ட்ஸ் ஓகேவா இந்த ஷெல் ஸ்கிரிப்ட் நான் தரேன் நீங்க என்ன பண்ண பாருங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க அப்படியே நீங்க காப்பி பண்ணி ஒர்க் பண்ணா ஒர்க் ஆகாது ஏன்னா இதெல்லாம் பாருங்க பாத் டு ஃபைல் கொடுத்துருக்கோம் நீங்க கரெக்டான பாத்தை என்ன ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா இந்த ஷெல் ஸ்கிரிப்ட் நான் தரேன் இப்போ நான் என்ன பண்ண போறேன் இதை ஆட்டோமேட் பண்ண போறேன் இத ஆட்டோமேட் இந்த டைம்ல எனக்கு ட்ரிகர் ஆகும் இந்த டைம்ல இது எனக்கு ட்ரிகர் ஆகும் அப்படியே என்ன பண்ண போறேன் ஆட்டோமேட் பண்ண போறேன் சோ அதுக்கு யூஸ் பண்றதுதான் ஜாப் அட்ஜாப் அண்ட் கிரான் ஜாப் அட்ஜாப்ங்கிறது என்னன்னா இது ஒரு தடவை தான் ஜாப் எக்ஸிக்யூட் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெய்லி ஆஃபீஸ் போற டைமிங் காலைல 9 AM ஆஃபீஸ்னா வீட்ல இருந்து எத்தனை மணிக்கு கிளம்பணும் ஒரு 20 minutes 25 minutes ஆகும் ஒரு 8:10 கிளம்பணுமா எத்தனை மணிக்கு நான் எந்திரிக்கணும் பெட்டருக்கு 7 மணிக்கு எந்திரிச்சா போதும் அப்ப 7க்கு அலாரம் வச்சா போதும் இது ரெகுலரா எனக்கு நடக்குது ஒரு நாள் மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம் எங்கேயோ வெளில போறோம் ஏர்லி மார்னிங் விளையாடையோ ஃபேமிலி இருப்போம் எங்கேயோ அன்னைக்கு மட்டும் 5 மணியோ 4 மணிக்கு அலாரம் வைப்போம் அந்த 4 மணி நேரம் தொடர்ந்து அடிக்கணுமா அன்னைக்கு எடுத்தா போதும்
அன்னைக்கு போற அன்னைக்கு மட்டும் அடிச்சா போதும், அதுதான் அட்ஜாப். ஒரு தடவை தான் எக்ஸிக்யூட் ஆகும், அதுக்கு மேல எக்ஸிக்யூட் ஆகாது. அட்ஜாப்னு நான் செட் பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைம் செட் பண்ணி இதை ரன் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டேன்னா அதோட அது ரன் பண்ணிட்டா அதோட அது முடிஞ்சிச்சு, திரும்ப அது ஒர்க் ஆகாது. ஆனா கிரான் ஜாப்ங்கிறது அப்படின்னா எப்படி வேணாலும் நம்மளால என்ன பண்ணிக்க முடியும், இதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும் எப்படி வேணுமோ. இப்ப எனக்கு மாசத்துல ஒரு தடவை பண்ணணும், 12 மாசமும் அந்த டேட் மட்டும் எனக்கு என்ன 4 அடிக்கணும், வருஷத்துக்கு ஒரு தடவை அடிக்கணும். அதுவே எனக்கு என்ன ஆகிட்டே இருக்கும், இது ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும். எவரி மினிட் அடிக்கணும், எவரி 15 மினிட்ஸ், 30 மினிட்ஸ், 1 hour, எவரி 6 hours என்ன பண்ணணும், எனக்கு இது ட்ரிகர் ஆகிட்டே இருக்கணும்னா கிரான் வேற. ஒரு தடவை தான் அந்த ஜாப் நடக்கும்னா அட்ஜாப். கிரான் வேற, அட் வேற. ரெண்டுமே ஜாப் ஷெட்யூல் பண்றதுக்காக உள்ளது. ஜாப்னா உள்ள ஃபங்க்ஷன், ஒரு ஒர்க், ஒரு டைரக்டரி கிரியேட் பண்றது ஒரு ஜாப், ஒரு ஃபைல ரன் பண்றதுக்கு ஜாப். அட்ஜாப்ல கொடுத்தா ஒரு தடவை தான் எக்ஸிக்யூட் ஆகும், கிரான் ஜாப்ல கொடுத்தா மல்டிபிள் டைம்ஸ் என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். நான் செட் பண்றது ஃபர்ஸ்ட் அட்ஜாப் பண்ணலாம். டிஃபால்ட்டா என் மிஷின்ல என்ன இருக்காது, அட்ஜாப் இருக்காது. நான் தான் என்ன பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணணும். எம் அப்டேட் ஐஃபன் ஒய் ஃபர்ஸ்ட் மிஷின் என்ன பண்ணிக்கிறேன், அப்டேட் பண்ணிக்கிறேன். தென் அட்ஜாப் இன்ஸ்டால் பண்ணணும். தென் அட்டை ஸ்டார்ட் பண்ணணும். இங்க எல்லாமே டேட் அண்ட் டைம் வச்சு தான் பண்ண முடியும். ஜாப் செட் பண்ணா டைம் வச்சு தான் பண்ண முடியும். ஆனா நம்ம டைம்ல இருக்காது, யூடிசி டைம்ல இருக்கும். இப்ப இங்க டைம் என்ன 9:50, 9:50 ஆகும். இந்த டைம் அங்க இருக்காது, அங்க வேற டைம் யூடிசி டைம். அந்த டைம் ஐடென்டிஃபை பண்ணி அந்த டைமுக்கு நான் என்ன பண்ணணும், ஒரு ஜாபை செட் பண்ண போறோம். அது ஒரு தடவை தான் எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் அதெல்லாம் அந்த இன்ஸ்டால் ஆகிறத நம்ம செக் பண்ணணும். உபுண்டு மட்டும் தான் இருக்கும், உபுண்டு டிசைன்ல மட்டும் தான் ஒர்க் ஆகும். டிசைன் உபுண்டு ரெட் ஹேட்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. உங்க ரெட் ஹேட் போயிடுவாங்க ஃபுல்லா, இல்ல உபுண்டு போயிடுவாங்க. இப்போ ஒண்ணு இல்லை, நீங்க எப்படி என்ன பண்ணி பாக்குறீங்க, ஆண்ட்ராய்ட்ல போயிட்டு ஆப் ஸ்டோர் ஒர்க் பண்ணி பாக்குறீங்க, வருமா? அதான் உபுண்டுக்காக மட்டும்தான். எம்ங்கிறது அங்க போய் பார்த்தா ஒர்க் ஆகாது. So M install அட்டை ஐஃபன் ஒய். இந்த அட்டை என்ன பண்றாங்க, இன்ஸ்டால் பண்றாங்க. இந்த அட்டை டிஃபால்ட்டா எனக்கு என்ன இருக்காது, ஸ்டார்ட் ஆகி இருக்காது. அப்ப நான் என்ன பண்ணணும், என்ன கமாண்ட், சிஸ்டம் ctl ஸ்டார்ட் அட் டி கொடுக்கும். டி னா என்ன பார்த்தோமா, இருக்கு டி னா என்ன பார்த்தோமா லாஸ்ட்ல, டீமன். டீனா டீமன் பேக்ரவுண்ட்ல ரன் ஆகுது. சிஸ்டம் சீரியல் ஸ்டார்ட் அட் டி ஸ்டார்ட் ஆயிடுச்சா. இப்போ என்ன பண்ணுவோம், நான் ஒரு டைம்ல ஏதோ ஒன்று எக்ஸிக்யூட் ஆகும். ஃபர்ஸ்ட் என்னென்ன ஃபைல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். இதெல்லாம் டெலீட் பண்ணிடலாம். ஆரம் ஐஃபன் சாஃப்ட் லிங்க் ஆர்லிங்க் ஆரம் ஐஃபன் ஆர்எஃப் ஆர்லிங்க் பிரின்ஸ். ஒரு சேல்ஸ் மட்டும் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், என்ன முதல்ல டைம் என்னன்னு பார்க்கணும். டேட்டுங்கிற கமெண்ட் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், நீங்க டியூஸ்டே தான் செப்டம்பர் 30. டைம் பாருங்க 3:50 யூடிசி டைம்ல இருக்கு. ஆனா இங்க ஆக்சுவல் டைம் 9:20. இப்போ நான் என்ன பண்ணணும், 3:50க்கு தான் இந்த டைம் கால்குலேட் பண்ணா ஏதாவது செட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அட் என்ன டைம்ல எக்ஸிக்யூட் ஆகணும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 3:52 3:52 என்டர் கேக்குதா. அட்டன் வந்து ஒரு இடத்துல நிக்குதா. இப்ப என்ன பண்ண, எனக்கு தேவையான கமெண்ட் வரும், மேக் டைரக்டரி எங்க ஸ்லாஷ் ரூட்டுக்குள்ள டச் ஃபைல் ஸ்லாஷ் ரூட்டுக்குள்ள AWS ஒரு ஃபைலை கிரியேட் என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தா அடுத்து இப்ப நீங்க இதை க்ளோஸ் பண்ணணும்னா என்டர் கொடுத்துட்டு கண்ட்ரோல்
டி கொடுத்தீங்க என்ட்ரு கொடுத்தாதான் ஒர்க் ஆகும். நீங்க அந்த கமாண்ட் முடியும் போதே கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. இப்ப என்ன பண்ணிருக்கேன், எல்எஸ் கொடுத்துங்க. இங்க இந்த பாக்குறேன், இந்த ஃபைல் இல்ல, டேட் பாக்குறேன் 51. எப்ப இது 52 ஆகுதோ அந்த ஜாப் எனக்கு என்ன ஆயிடும், ட்ரிகர் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்கா. ஒன்ஸ் ட்ரிகர் ஆயிட்டா அது டிசப்பியர் ஆயிடும், திரும்ப ஒர்க் ஆகாது. இப்ப எல்எஸ் ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சா? இதுக்கு முன்னாடி ஃபைல் இல்ல, நம்ம எல்எஸ் கொடுக்கும்போது அட்ஜாப் மூலமா என்ன ஆயிடுச்சு, அது ட்ரிகர் ஆயிடுச்சு. இப்ப போய் டேட் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும். இப்ப எனக்கு ஏதாச்சும் அட்ஜாப் கியூல இருக்கான்னு நான் பார்க்கணும். எனக்கு ஏதாச்சும் அட்ஜாப் கியூல எதுவும் நடக்க போதா, அட்டு கியூ தான். ஏன்னா ஒரு தடவை தான் எக்ஸிக்யூட் ஆகும், அதுக்கு மேல என்ன ஆகுது, எக்ஸிக்யூட் ஆஃப் ஆகுது. அகைன் சொல்றேன், டேட்டுங்கிற கமாண்டை கொடுத்து நீங்க என்ன பண்ணிக்கணும், டேட்டா ஐடென்டிஃபை பண்ணீங்க 352. நான் 354 வைக்க போறேன்னா அட்டு 3:54 55 என்டர். கமாண்ட் கேக்குதா, rf -f/root உள்ள AWS என்டர். அடுத்து என்ன பண்ண போறீங்க, search root உள்ள Azure என்டர் கொடுத்து தான் கண்ட்ரோல் டி பிரஸ் பண்ணணும். அந்த இடத்துல கொடுத்தா அது ஒர்க் ஆகாது, கண்ட்ரோல் டி. இப்ப அட் கியூ கொடுக்குறேன், ஷோ ஆகுதா, கியூல இருக்கு. அதாவது செப்டம்பர் 30 3:55 எனக்கு என்ன இருக்கு, ஒரு டூல் கொண்ட ஒரு ஐடி நம்பர் கொண்ட ஒரு ஜாப் எனக்கு ரன் ஆக போகுது. டேட்டா பார்த்தோம்னா எப்ப 55 ஆகுதோ இது ஒரு ஃபைல் டெலிட் ஆயிட்டு ஒரு ஃபைல் எனக்கு என்ன ஆயிடும், கிரியேட் ஆயிடும். இதுதான் அட்ஜாப். ஓகேவா? இத இப்ப டெலிட் பண்ணணும்னா ஒண்ணு இல்ல, அட்டு ஆர்எம் கியூ பண்றதுக்கு அட் கியூ. நீங்க எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு டெலிட் பண்ண முடியும். அதோட நம்பர் சீரியல் நம்பர் என்ன, 2 தானே, அந்த ஜாபுக்கு 2 என்டர் கொடுத்தீங்கன்னா இப்ப அட் கியூ கொடுத்தீங்கன்னா செட் பண்றதுக்கு அட் டைம். ஓகேவா? செட் பண்றதுக்கு அட் டைம். அது என்னெல்லாம் நீ கியூல இருக்குன்னு பாக்குறதுக்கு அட் கியூ. டெலிட் பண்றதுக்கு அட் ஆர்எம் அந்த நம்பர். ஒரு ஜாபுக்கும் ஒரு நம்பர் எனக்கு என்ன ஆகும், அட் ஜாப் இருக்கு. இந்த அட் ஜாப் பெருசா யூஸ் பண்ண மாட்டாங்க, ட்ரான் ஜாப் தான் எல்லா இடத்துலயும். ஓகேவா? அட் ஜாப் இப்படிதான். கிளியரா? ஆன்லைன் புரியுதா? இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? நோ சார். சார் மாடிஃபை பண்ண முடியாதுங்களா? நம்ம ரிமூவ் பண்றோம், ஆட் பண்றோம், மாடிஃபை பண்றோம். மாடிஃபை இது ரிமூவ் கமாண்ட் கொடுக்க முடியுமான்னு கேக்குறீங்களா? இப்போ வந்து சொல்றீங்க, இப்போ வந்து நம்ம வந்து ஒன்னு ரிமூவ் பண்ணணும். அதாவது ஒரு AWS ரிமூவ் பண்ணிட்டு அஷ்யூர்ன்ற ஒரு ஃபைல ஆட் பண்றோம்னு போட்டுட்டோம். இன்கேஸ் நான் தெரியாம அந்த கமெண்ட் கொடுத்துட்டோம் ரிமூவ் பண்றதுன்றது, நம்ம வந்து இப்ப அது மாடிஃபை பண்ண முடியாதா, ரிமூவ் பண்ணாத வேற எதுனா கிரியேட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம எதுவும் மாடிஃபை பண்ண முடியாதான்னு கேட்கறேன். மாடிஃபை பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிட்டு அதை என்ன பண்ணிக்கலாம், நம்ம திரும்ப நமக்கு ஏத்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேவா? டெலீட் தான் பண்ணணும், டெலீட் தான் பண்ணணும், டெலீட் பண்ணிடலாம். ஓகேவா? அதான் அட்ஜாப் பெருசா யூஸ் பண்ண மாட்டாங்க, ட்ரான் ஜாப் தான் யூஸ் பண்ணுவோம். ட்ரான் ஜாப்ல ஈஸியா எடிட் பண்ணிக்கலாம். சரிங்க சார். ஓகே சார். இப்ப ட்ரான் ஜாப் உங்களுக்கு செட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு எக்ஸ்பென்ஷன் இருக்கு, ட்ரான் டாக். இதுதான் எக்ஸ்பென்ஷன். இதுல மொத்தம் 5 வேல்யூஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னோட மினிட், ரெண்டாவது ஒண்ணு என்னோட ஹவர், மூணாவது ஒண்ணு எந்த டேட், நாலாவது ஒண்ணு எந்த மந்த், எந்த டேட். இந்த 5 இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5மே ஸ்டாரா கொடுத்தா என்னன்னு கொடுத்துருக்கேன், எவரி மினிட் என்ன பண்ணிட்டே இருக்குது, ரன் ஆகிட்டே இருக்கும். இந்த எக்ஸ்பிரஷன் நான் கொடுத்தேன்னா அட் எவரி மினிட் எனக்கு என்ன ஆகிட்டே இருக்கும், இது எனக்கு ரன் ஆகிட்டே இருக்கும். இப்ப நான் என்ன பண்றேன், இப்ப டைம் என்ன 9:20. இப்போது இந்த டைம் எனக்கு ஒரு 9:30க்கு ட்ரிகர் ஆகும். ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் 30. ஹவர் என்ன 9. இங்க 24 இன்ட்ல ஒர்க் ஆகும், 0 to 23 தான் ஒர்க் ஆகும். நம்ம AM PM கிடையாது. அடுத்து டேட், இன்னைக்கு என்ன டேட் 30. என்ன மந்த், செப்டம்பரும் கொடுக்கலாம், ஆர்எல்ஸ் நீங்க சொல்ற மாதிரி நான் என்ன கொடுத்துக்கலாம். இன்னைக்கு என்ன டே, Tuesday. At 9:30 on day of month 30 on Tuesday in September. இப்ப இந்த எக்ஸ்பிரஷன் நான் கொடுத்தனா என்ன ஆயிடும், 9:30 ட்ரிகர் ஆயிடும். இப்படி பர்టిక్యులர் டைம்க்கு ட்ரிகர் ஆகுறது நம்ம என்ன பண்ணலாம், அட்ஜாப்ல போயிடலாம்.
இதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? நம்ம பார்க்கணும் எவரி மினிட் இப்ப 9,10 ஆமா. இல்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம், இத ஹைஃபன் கொடுத்துட்டு 12 மாத்திக்கணும். செப்டம்பர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும். இல்ல எனக்கு எவரி 30 மினிட்ஸ் ஆகணும் அப்படின்னா */30 எவரி 30 மினிட்ஸ். எப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் 30 நிமிஷம் ட்ரிகர் ஆயிடும். நீங்க செட் பண்ணதுல இருந்து 30 மினிட்ஸ் ட்ரிகர் ஆயிடும். அடுத்து 30 எனக்கு என்ன இருக்கும், ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும். தென் 15னா every 15 minutes. So இதுதான் கான்செப்ட். சரி, இதை எப்படி செட் பண்றது அப்படின்னா, இது டிஃபால்ட்டாக எல்லா மிஷின்லயுமே இருக்கும். cron tab -e cron tab -e enter. இதுமே ஒரு VIமே வந்துடும். இது எங்க இருக்குன்னு கீழே பாருங்க, டெம்புக்குள்ள cron tab இருக்கு. ஓகேவா? இது நான் இப்ப என்ன பண்ண போறேன், :wq ஒரு ஃபைலை மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறேன். AWS ஒரு ஃபைல் இருக்கு. ஃபைல் இப்ப நான் என்ன பண்ண போறேன், file.sh ன்னு ஒரு எக்ஸிக்யூட் ஃபைல். இந்த ஃபைலோட அவுட்புட் எனக்கு AWS கூட வரணும். புரியுதா? இந்த ஃபைலோட அவுட்புட் எனக்கு எங்க வரணும், AWSல வரணும். cat AWS ஏதாச்சும் இருக்கா? எதுவுமே இல்லை. cron tab -e. சோ எனக்கு என்ன எவரி மினிட்டுக்குன்னே வச்சுக்கலாம். insert and start slash ஆமா காப்பி பண்ணுவோம் slash root. அதுக்குள்ள என்ன இருக்கு, file.sh அப்படி பண்ணி எதுக்குள்ள slash rootக்குள்ள AWS. ஓகேவா? escape :wq exclamation. இப்ப cron tab -l லிஸ்ட் பண்ணு. எவரி மினிட் ஒன்ஸ் என்ன ஆகிட்டே இருக்கும், எனக்கு 1 மினிட் ஆனோடனே இதுக்குள்ள என்ன ஆகும், அதுக்கான ஃபைல் இதுக்குள்ள எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸ்டோர் பண்றது இல்ல, இத ரன் பண்ணா எனக்கு ஒரு அவுட்புட் வருதா, அது இங்க வந்துடும். ஓகேவா? ஆமா. சப்போஸ் இதுலயே உங்களுக்கு ஏதாச்சும் எரர் வருதுன்னு வைங்களேன், சேம் ஸ்டார் டேபிள் கொடுத்துட்டு ஸ்லாஷ் ரூட்டுக்குள்ள file.sh நீங்க ஒரு ஆர்எம்ஆர் கொடுத்தீங்கன்னா தப்பாயிடும். ரீப்ளேஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆயிடும். 2 ஆர்எம்ஆர் தான் தனியா வரும். ஸ்லாஷ் ரூட் ஸ்லாஷ் AWS 2 இந்த இது and 1. இது எதுக்குன்னா எரர்ஸ் அண்ட் அவுட்புட் ரெண்டையும் பிரிண்ட் பண்ணும். நீங்க வெறும் இது கொடுத்தா அவுட்புட் மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? எரர்ஸ் பிரிண்ட்னா இதுதான் இருக்கும். இதை என்ன பண்ணிடுவாங்க, டெய்லி நைட்டு 12 மணிக்கு என்ன பண்ணிடுவாங்க, ட்ரிகர் ஆகும். எவரி நைட்டு 12 மணி ஆனா என்ன ஆயிடும், இந்த ஃபைல் எனக்கு ட்ரிகர் ஆகி அவுட்புட் இதுல எனக்கு ஸ்டோர் ஆயிடும். என்ன கேட்பாங்கன்னா cron tab எப்படி செட் பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. cron tab -e உள்ள 5 எக்ஸ்பிரஷன் என்னன்னு கேட்பாங்க. மினிட்ஸ், ஹவர், டேட், மந்த், டேட். அட்ஜாப்னா என்னன்னு கேட்பாங்க. ஹார்ட் லிங்க், சாஃப்ட் லிங்க், ஷெல் ஸ்கிரிப்ட் எழுத தெரியுமான்னு கேட்பாங்க. இது இல்லாம என்கிட்ட இன்னும் நிறைய ஷெல் ஸ்கிரிப்ட் இருக்கு. AWS யூஸ் பண்ற ஷெல் ஸ்கிரிப்ட். சோ இது எதுக்கான ஷெல் ஸ்கிரிப்ட்னா, EC2 என்னோட கண்ட்ரோல் அக்சஸ் கிடையாது, என் ரீஜியன்ல என்னென்ன EC2 ரன்னிங்ல இருக்குன்னு பார்க்கறதுக்கான. இதெல்லாம் AWS போகும்போது தான் உங்களுக்கு புரியும்.
இபிஎஸ் என்னன்னு பார்த்திருப்போம், ஞாபகம் இருக்கா? பிளாக் ஸ்டோரேஜ். அதை நான் என்ன பண்ண போறேன், பேக்கப் பண்ண போறேன். அதுக்கான ஷெல் ஸ்கிரிப்ட். தென் S3 பேக்கப் அண்ட் சிப்ட். S3ங்கிறது ஒரு ஸ்டோரேஜ் சர்வீஸ் பார்ப்பீங்க, அதுக்காக உள்ளது. தென் இதெல்லாம் உங்களுக்கு ஏஎல்பிஎம் அப்படின்னு பார்க்கலாம். தென் காஸ்ட் ஆப்டிமைசேஷன். நான் என்ன பண்ண போறேன், 7 நாளைக்கு முன்னாடி எந்தெந்த இன்ஸ்டன்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் டெலிட் பண்ண போறேன். உங்களுக்கு இது லாஜிக் தெரிஞ்சா போதும். 7 நாளைக்கு முன்னாடி ஸ்டாப் ஆன இன்ஸ்டன்ஸை என்ன பண்ண போறீங்க, டெலிட் பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாப் ஆன இன்ஸ்டன்ஸை லிஸ்ட் பண்ணணும். அதுல எதெல்லாம் 7 நாளைக்கு முன்னாடியே லிஸ்ட் பண்ணீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். லாஜிக் தெரிஞ்சா போதும், நம்ம என்ன பண்ணிக்கலாம் எழுதிக்கலாம். ஆனா லாஜிக் பண்ண அதுதான் கான்செப்ட். ஷெல் ஸ்கிரிப்ட் நிறைய எழுதுவாங்க, ஓகேவா? அதுக்கு எழுதுறதுக்கு இதுதான். என்ன கேட்பாங்க, ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட் நான் எழுதுறேன், ரன் பண்றேன், ரன் ஆகல, எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. என்ன பண்றீங்க, ஷெல் ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதி ரன் பண்றீங்க, ஆனா ரன் ஆகல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பண்ணுவோம், எக்ஸிக்யூட் பெர்மிஷன் இருக்கா அந்த ஃபைலுக்கு, .sh இருக்கா, உள்ள பின் பேட்ச் இருக்கா, இது இருந்தா கண்டிப்பா என்ன ஆகும் நடக்கும். அடுத்துதான் யூசர் பெர்மிஷனே போகும். இதெல்லாம் இருக்குன்னா அந்த ஃபைல்ல தான் ஏதோ எரர் இருக்கு. நம்ம ட்ரபிள் ஷூட் பண்றதுக்கு நிறைய இந்த ட்ரபிள் ஷூட் இது மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்கும் போது எத்தனை வேஸ்ல நீங்க திங்க் பண்றீங்கன்னா அவங்க பார்ப்பாங்க, ஓகேவா? அதை பார்த்துதான் என்ன பண்ணுவாங்க, அடுத்த கொஸ்டின் கேட்பாங்க, ஓகேவா? ஆன்லைன் இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? இதோட நமக்கு லினக்ஸ் முடியுது. இதோட லினக்ஸ் முடியுது. ஸோ இதுக்கப்புறம் இந்த வீக்ல செஷன் இருக்காது, பூஜா வரதால செஷன் இருக்காது. இப்போ மார்க் என்னைக்கு வச்சுக்கலாம், சாட்டர்டே வைக்கலாமா இல்ல டியூஸ்டே வச்சுக்கலாமா? இந்த வீக்கெண்ட்ல அதாவது வர சாட்டர்டே சண்டேல வந்தா வீக்கெண்ட் ஆன்லைன்ல வரும், டியூஸ்டே வந்தோம்னா ஆஃப்லைன் உண்டு. உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ண எவ்வளவு நாள் வேணும்? ஏன்னா அடுத்த 2 நாள் பூஜா 2 நாள் போயிடும், வெட்னஸ்டே தர்ஸ்டே, ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே. இப்போ சாட்டர்டே இல்ல சண்டே ஆன்லைன்ல மார்க் வச்சுக்கலாம், ஆன்லைன்ல தான் மார்க் இருந்தா. டியூஸ்டே இருந்தா ஆஃப்லைன்ல இருக்கும். என்னைக்கு மார்க் வைக்கலாம் ஆன்லைன் சொல்லுங்க. சங்கீதா டியூஸ்டே சார். என்ன சொல்றீங்க சங்கீதா? கேட்கல. டியூஸ்டே ஓகேவா? டியூஸ்டே லினக்ஸ்ல என்ன இருக்கும், நமக்கு மார்க் இருக்கும், ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருக்கு, ஓகேவா? 1-to-1 மார்க் தான், குரூப் 1 இல்ல 1-to-1 தான் நாங்க என்ன பண்ணுவோம் கேட்க போறோம். ஸோ நம்ம பார்த்தா 6 செஷனையும் மட்டும் பார்த்துருவோம். இடையில நான் சொல்லிட்டு இதை பாருங்க, அதை மட்டும் தான் கேட்பேன், தனியாலாம் இது கேட்க மாட்டேன், ஓகேவா? இதை தெரிஞ்சா போதும், லினக்ஸ்ல பேசிக்கான கொஸ்டின்ஸும் இன்டர்மீடியட் கொஸ்டின் நம்ம என்ன பண்ணுவோம் ஆன்சர் பண்ணிடலாம், ஓகேவா? வேற யாருக்காச்சும் டவுட் இருக்கா? டியூஸ்டே ஓகேவா எல்லாருக்கும்? மொத்தம் எல்லாருக்கும் ஓகேவா? கோகுல பிரிண்ட், சோஃபியா, தயாளன், ரோஹித் எல்லாரும் கிளியரா? ஓகே சார். ஓகே ஓகே. வேற ஏதாவது டவுட் இருக்கா இதுல? இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா பெர்மிஷன், chmod, LVM வால்யூம் லோட் பண்றது, fs tab, தென் ப்ராசஸ் கமாண்ட், லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் ப்ராசஸ் கமாண்ட், நெட்ஸ்டாக் கமாண்ட், டாப் கமாண்ட், தென் இங்க வந்து ஹார்ட் லிங்க்ஸ் ஆஃப் முக்கியமா லினக்ஸ்ல கேட்டா இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்றாங்க, ஜஸ்ட் தியரிட்டிக்கலா படிச்சுட்டு வராம ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்றோம், ஓகேவா? ப்ரோ எல்லாரும் டியூஸ்டே எல்லாருமே ஆஃப்லைன் தான் ப்ரோ. புரியல. டியூஸ்டே ஆஃப்லைனும் இருக்கும் ஆன்லைனும் இருக்கும், நோ இஷ்யூஸ். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ஓகேவா? நான் ஆஃப்லைன் வரவங்களுக்கு சொன்னேன், ஓகே ஆன்லைன் எப்பவுமே இருக்கும், ஓகேவா? ஓகே கைஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாமா? ஏதாவது டவுட் இருக்கா? க்ளோஸ் பண்ணிக்கலாமா? எஸ் சார். ஜி அந்த ஒரு கோடிங் மட்டும் இப்போ ரன் பண்ணி வச்சிருந்தீங்களா, அது கேட் பண்ணி பார்த்துடலாமா? every 1 minute trigger ஆயிட்டா சேவ் ஆயிட்டா VI AWS ஃபர்ஸ்ட் நடந்துருக்கு, அதே அடுத்து நடந்துருக்கு, அடுத்து நடந்துருக்கு. ஒரு நிமிஷத்துக்கு என்ன ஆயிடுது, அப் அண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு, தெரியுதா? கிளியரா தயா? கமெண்ட் கிளியரா?
ஓகே. எவ்ரி 1 மினிட்டுக்கு அது ரன் ஆயிட்டே இருக்கும். அதே இதுக்குள்ள டேப்க்குள்ளயே. ஆமா ரியல் டைம்ல என்ன பண்ணிடுவாங்க சிங்கிள் ஆரம்பம் தான் கொடுப்பாங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டா போதும் ஓகேவா ஓகே. ம். எவ்வளவு மினிட் அது ரன் ஆகும் ஓகே மறக்காம மிஷின் என்ன பண்ணிடுங்க டெர்மினேட் பண்ணிடுங்க ஓகே தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் ஹேவ் a nice day bye guys தேங்க்யூ சார். Thank you, bro.